எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தது நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு 230 புள்ளிகள் அதிகரித்து 24,000 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது 23,995 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட்டில் சடனாக இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப்புக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் சடனாக டவுன் ஆகிருக்கு. 5-6% பக்கமாக டவுன் ஆகிருக்கு. அடுத்தது இந்த அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தணிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எக்ஸ்பைரிலையும் தொடரும். மந்த்லி எக்ஸ்பைரிலையும் நாளைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 24,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒன்று 23,800 இல்லைனா 24,000க்கு மேலே தான் க்ளோஸ் வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்னைக்கு கண்டினியூட்டியிலேருந்து நாளைக்கு நம்ம பார்க்கும் அப்படின்னா எப்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பையப்போ சப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைய மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான், ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. டே லோ பார்த்தீங்க அப்படின்னா 23,890 டே லோ. அதேமாரி டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,011 டே ஹை. க்ளோசிங் 23,995 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் ஒரு 230 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 900 ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி கீழே 23,900 கீழே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே மேலே போன மார்க்கெட் திரும்ப இந்த 970 கீழே வரவே இல்லை, நல்லாவே மேலே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட்டில் நம்ம இன்னும் நல்ல பிரேக் அவுட் பார்த்தோங்க அப்படின்னா இந்த 24,000லேருந்து இந்த 24,050 இது ஒரு மேஜர் மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த 24,000க்கு மேலே மார்க்கெட் இருந்து அடுத்தது இந்த 24,050க்கு மேலே நல்லாவே ஒரு பை எடுத்து நல்லா மேலே போகும் பட்சத்தில் 24,140 150 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,000க்கு மேலே சஸ்டெயினாக இருக்கணும். அதேமாதிரி நல்லாவே 24,050 பிரேக் பண்ணி நல்லா மேலே போகணும். அந்த மாதிரி மேலே போனால் மட்டும்தான் 140 150 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்கேஸ் இல்லை அப்படின்னு செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 900 உடைக்கணும், 23,900 கீழே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, கீழே இருக்குது, சஸ்டெயினாக கீழே இருக்குது, மேலே வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம செல்லிங்கவே கன்சிடர் பண்ணணும். அப்படி 900 கீழே இருக்குது அப்படின்னா இந்த 800 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரிக்கான லெவல்ஸ். 24,000லேருந்து 29,000 இந்த ரேஞ்சு, 24,050 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 24,050க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா 150 24,150 வரைக்கும் போகும். இன்கேஸ் மேலே போக முடியல 24,050 கிட்ட போனாவே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது. அப்படிங்கும்போது ஒரு மைனர் செல்லிங் வரும்போது திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,900 இந்த ரேஞ்சு கீழே வரும். அப்படி 23,900 சப்போர்ட் எடுக்க முடியாமல் உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப 23,800 வரைக்கும் வரும். மோஸ்ட்லி மேலே போகிறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% இருக்கிறதுக்கான சான்சஸ் மேபி இருக்கலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.